மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்றால் ஈமானை நாம் புதுப்பிக்க வேண்டும். ஈமான் அல்லாஹ்வின் மூலம் அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருள். குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே நாம் ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறைமறையாம் திருக்குரானிலே அந்நிசா எனும் அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனத்திலே இறைவன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்தின் விளக்கத்தில் கூறுகின்றார்கள், அல்லாஹ் யூதர்களை கூறவில்லை, கிறிஸ்துவர்களை கூறவில்லை, இணை வைக்கக்கூடிய முஷ்ரிகீன்களை கூறவில்லை, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய குஃபார்களை பற்றி அல்லாஹ் கூறவில்லை. மாறாக மூமின்களை நோக்கி அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது. அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய கொள்கை என்ன? அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது, மேலும் ஈமான் அதிகரிக்கின்றது. அல் ஈமானு யஸீது பித்தாஆத்தி வ யன்குசு பில் மஆசி. அல் ஈமானு யஸீது பித்தாஆத். நன்மையான காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது. ஐவேளை தொழுகையை சஹீஹான முறையில் நிறைவேற்றுங்கள், ஈமான் அதிகரிக்கின்றது. பொறுமையை கடைபிடியுங்கள், ஈமான் அதிகரிக்கின்றது. பிறருக்கு உதவி செய்யுங்கள், ஈமான் அதிகரிக்கின்றது. இறைமறையாம் திருக்குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள், ஈமான் அதிகரிக்கின்றது. அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள், ஈமான் அதிகரிக்கின்றது. பிறரை பற்றி நல்லதை சிந்தியுங்கள், யோசியுங்கள், ஈமான் அதிகரிக்கின்றது. மறுமை சிந்தனை வாழ்க்கையில் வருகின்றது என்றால் ஈமான் அதிகரிக்கின்றது. தஹஜ்ஜுடைய தொழுகையில் அல்லாஹ்விற்கு நினைவு கூறும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் அந்த நேரத்தில் ஈமான் அதிகரிக்கின்றது. ஜிக்ருடைய மஜ்லிஸிலே அமரும் பொழுது ஈமான் அதிகரிக்கின்றது. இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதின் மூலம் நாம் ஈமானை அதிகரிக்கின்றோம். அல்லாஹு அக்பர். அல் ஈமானு யஸீது பித்தாஆத் என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள். நன்மையான காரியங்களில் நீங்கள் முன் வருகிறீர்கள் என்றால் அதன் மூலம் உங்களுடைய ஈமான் அதிகரிக்கின்றது. இரண்டாவது, வயன்குசு பில் மஆசி. தீமையான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது. விபச்சாரம் செய்யும் பொழுது ஒரு முஃமினுடைய ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது. அல்லாஹ்விற்கு மாறு செய்யும் அந்த நேரத்தில் ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது. தொழுகையில் அலட்சியமாக இருந்தால் அந்த நேரத்தில் ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது. சுன்னாவை புறக்கணிக்கும் பொழுது ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது. நன்மையான காரியங்கள் இந்த விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருந்தால் அந்த நேரத்தில் நம்முடைய ஈமானில் குறைபாடு ஏற்படுகின்றது. இந்த ஈமானில் குறைபாடு ஏற்பட்டால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தின் நிலை மாறுகின்றது. அல்லாஹ் அந்த உள்ளத்திலிருந்து நிம்மதியை எடுத்துக் கொள்கின்றான். பாருங்கள், நிராகரிப்பாளர்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், நயவஞ்சக்காரர்கள், பாவங்களில் மூழ்கிய பாவிகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய உள்ளங்களின் நிலை என்ன? அவர்கள் நிம்மதியை தேடி அலைகின்றார்கள். நிம்மதி எதில் இருக்கின்றது? ஈமானில் இருக்கின்றது, சத்தியத்தில் இருக்கின்றது, இஸ்லாமிய போதனைகளில் இருக்கின்றது, குர்ஆனின் வசனங்களில் இருக்கின்றது, சுன்னாவை கடைபிடிப்பதில் இருக்கின்றது. ஆகவே ஈமான் அதிகரிக்கின்றது என்றால் நம்முடைய உள்ளத்தின் நிலையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மாற்றம் என்ன என்று தெரியுமா? அல்லாஹ் இந்த உள்ளத்தில் நிம்மதியை
இறக்கி வைக்கின்றான் வானவர்களின் மீது. வானவர்களின் மூலம் அல்லாஹ் அந்த உள்ளத்தில் நிம்மதியை சுப்ஹானல்லாஹ் இறக்குகின்றான். அந்த உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுகின்றது என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஈமானை புதுப்பிக்க வேண்டும். குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே ஈமானின் நிலை மிக வேகமாக மாறுகின்றது. ஒரு மனிதர் சுபுஹுடைய நேரத்திலே மூமினாக இருந்தால் மாலை நேரத்தில் அவன் காஃபிராக ஆகிவிடுகின்றான். ஒருவர் மாலை நேரத்திலே மூமினாக இருந்தால் சுபுஹுடைய நேரத்திலே அவன் காஃபிராக மாறிவிடுகின்றான். பாதிரு பில் அமாலி ஃபிதனா ககிதாஇல் லைலில் முஸ்லிம் யுஸ்பிஹு الرجل முஃமினா வயும்சி காஃபிரா வயுஸ்பிஹு முஃமினா வயும்சி காஃபிரா யபீஉ தீனஹு பிஅரதின் மின துன்யா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிம்மதியான வாழ்க்கை நாம் பெற வேண்டும் என்றால் கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் ஈமானில் நிலைத்திருக்க வேண்டும். ஈமானை புதுப்பிக்க வேண்டும். ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஐவேளை தொழுகையை சஹீஹான முறையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். தெரியுமா உங்களுக்கு? ஐவேளை தொழுகையில் இறைவன் அந்த நிம்மதியான ஒரு நிலை வைத்திருக்கின்றான். فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة. சஹாபா பெருமக்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அவர்கள் தொழுகையில் தொழுகையின் மூலம் பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தொழுகையின் மூலம் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலாஹ் என்று சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை பற்றி தெளிவான முறையில் அறிவிக்கின்றார்கள். இன்றைய முஸ்லிம்களின் நிலை என்ன? நிம்மதியை தேடுகின்றார்கள், ஃபஜருடைய தொழுகையில் அலட்சியமாக இருக்கின்றார்கள். நிம்மதி எப்படி கிடைக்கும்? இந்த உம்மத்தார்கள் நிம்மதியை பெற வேண்டும் என்றால் ஆண்கள் ஃபஜருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழ வேண்டும். பெண்கள் நேரத்தில் ஃபஜருடைய தொழுகை வீட்டிலே தொழ வேண்டும். 7 மணிக்கு சில பெண்மணிகள் வீட்டிலே ஃபஜர் தொழுகை தொழுவார்கள். நிம்மதி எப்படி இறங்கும்? நிம்மதி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஃபஜருடைய தொழுகையில் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் வல்லாஹ் நிம்மதி உங்களால் பெற முடியாது. இந்த ஃபஜருடைய தொழுகையின் மூலம்தான் நாம் நிம்மதி பெற முடியும். சிலர் ஹித்மத்துல் ஹல்க், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த பணியிலே மாஷா அல்லாஹ் மூழ்கி இருப்பார்கள், விரைந்து வருவார்கள். ஆனால் தொழுகை விஷயத்தில் அவர்கள் அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஆகவே அல்லாஹுடைய அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள். ஃபஜருடைய தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் குறிப்பாக ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகின்றார்கள் என்றால், பெண்கள் வீட்டிலே நேரத்தில் தொழுகின்றார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் அந்த கிருபையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹுடைய கிருபை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக வல்லாஹ் பில்லாஹ் தல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையும் இன்ஷா அல்லாஹ். ஃபஜருடைய தொழுகை, மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். யார் சுபஹுடைய தொழுகை நேரத்தில் தொழுகின்றார்களோ அவன் அல்லாஹுடைய கண்காணிப்பில் வாழுகின்றான். அல்லாஹுடைய கண்காணிப்பில் அவன் வந்து விடுகின்றான். அவனுடைய காதுகள், கண்கள், பார்வை, செவி, இந்த நாவு, உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹுடைய கண்காணிப்பிலே வருகின்றது. அவன் பார்க்கக்கூடிய பார்வையில் அல்லாஹுடைய திருப்தி அவன் பெற்றுக் கொள்வான். அவன் கேட்கக்கூடிய அந்த செவியில் அல்லாஹுடைய அந்த திருப்தியை அவன் பெற்றுக் கொள்வான்.
அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தையில் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய திருப்தி, அவனுடைய மகிழ்ச்சியை அவன் பெற்றுக் கொள்வான். ஆகவெல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நெருடியார்களே, ஐவேளை தொழுகையின் பக்கம் நாம் சற்று கவனம் செலுத்த வேண்டும். நிம்மதியான வாழ்க்கை யாருக்கு கிடைக்கின்றது? ஆம், அல்லாஹ் சோதிக்கின்றான். உங்களில் சிலர் கூறுவார்கள், ஷேக், ஐவேளை தொழுகை நான் தொழுகின்றேன், இருந்த பின்பும் என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன, குடும்ப நிலையில் பல பிரச்சனைகளை நான் சந்திக்கின்றேன். ஷேக், நான் ஐவேளை தொழுகையை கடைபிடிக்கின்றேன், இருந்த பின்பும் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. பதில் என்ன என்று தெரியுமா? நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். உங்களுடைய இந்த இபாதத்தை, வணக்க வழிபாடுகளை நீங்கள் பலமான முறையில் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றான். அல்லாஹ் உங்களை விரும்புகின்றான். ஆகவே உங்களை சோதிக்கின்றான். நல்லடியார்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்றது என்றால் முதல் அடையாளம் என்னவென்றால் அல்லாஹ் இவர்களை நேசிக்கின்றான். ஆகவே அவர்களை அல்லாஹ் சோதிக்கின்றான். யாரை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அல்லாஹ் அவர்களை சோதிக்கின்றான். என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாரை பற்றி அல்லாஹ் நன்மையை நாடுகின்றார்களோ அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்கின்றான்? அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சோதனைகளை அவன் கொடுக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வருகின்றது, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையை கடைபிடிக்கிறீர்கள், ஈமானில் உறுதியாக இருக்கிறீர்கள், நீங்கள் குர்ஆனை பலமாக பிடித்துக் கொள்கிறீர்கள், சுன்னஹவை நீங்கள் மனதால் ஏற்றுக்கொள்கிறீர்கள், இஸ்லாத்தை உங்களுடைய நடைமுறையில் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், இருந்த பின்பும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், பிரச்சனைகள் இருக்கின்றது என்றால் அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? அல் ஹலீலான் இப்ராஹிம் வ முஹம்மது அலைஹிமஸ்ஸலாம், இந்த சிறப்பு வாய்ந்த மகத்தான இரண்டு நபிமார்கள், அஷத்துன் நாஸி பலான் அல் அன்பியா சும்மல் அம்ஸலு ஃபல் அம்ஸல் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நன்மை இருந்த பின்பும், உங்களுடைய நன்மைகள் இருந்த பின்பும் உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வருகின்றது என்றால் நீங்கள் நிராசை அடையாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் நிராசை அடையாதீர்கள். உங்களுக்கு அபூர்வ வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முஃமின் நிம்மதியான அந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்கின்றான். நம் கனௌமத்தில் அரூஸ் என்று மலக்குமார்கள் கூறுவார்கள். மூமினுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல சோதனைகள். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا. அந்த உயர்ந்த அந்தஸ்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த சோதனைகள் நிறைந்த இந்த பாதையில் நீங்கள் அந்த பாதையில் நீங்கள் வெற்றியை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கொடுப்பான். அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான செயல் என்னவென்றால், நிம்மதியான வாழ்க்கை பெற வேண்டும் என்றால் ஹலால் பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைய காலத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஹராமான காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள், ஹராமான வியாபாரத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
பாருங்கள், எந்த வாழ்க்கையில் ஹராமான அந்த காரியங்கள் இருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து அந்த நிம்மதியை எடுத்துக் கொள்கின்றார். அவர்களுக்கு நிம்மதி கிடைக்காது. அவர்களுடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. உங்களுக்கு தெரியுமா யாருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று? யார் இந்த ஹலாலான பாதையை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அவர்களுடைய பிரார்த்தனைகள் தான் அங்கீகரிக்கப்படும். அவர்களுக்கு தான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் வல்லாஹி அந்த நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் பெற முடியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத். ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள் ஒருவர் மற்றவரை கொண்டு நற்காரியங்களில் அவர்கள் உபதேசம் செய்ய வேண்டும். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை கொண்டு ஏவ வேண்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், அந்த தீமையை கொண்டு அவர்கள் தடுக்க வேண்டும். வயுகீமூன ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வயுதூன ஸகாஹ், ஸகாத்தை சஹீஹான முறையில் கொடுக்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். வயுதீஊன அல்லாஹ வ ரசூலஹ், வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் முற்றிலும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும். இப்படி பின்பற்றினால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன? உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். அல்லாஹு அக்பர். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணையை இவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். யார் அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வல்லாஹ் கிடைக்கும். ஆகவே நாம் நிம்மதியான வாழ்க்கை பெற வேண்டும் என்றால் முதலில் கொள்கை விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நாம் கொள்கையை, சஹீஹான கொள்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஈமானை புதுப்பிக்க வேண்டும், ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம் இஸ்லாத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். நான்காவது, ஐவேளை தொழுகையை சஹீஹான முறையில் ஜமாத்தோடு நாம் தொழ வேண்டும். குறிப்பாக பெண்மணிகள் வீட்டில் தொழும் பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கான அந்த நேரம் இருக்கின்றதல்லவா, அந்த நேரத்தில் அவர்கள் தொழ வேண்டும். ஐந்தாவது, ஹலாலான பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஹலாலான ரிஸ்கை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். முற்றிலும் ஹராமான அந்த காரியத்திலிருந்து நாம் தௌபா செய்ய வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வின் மூலம் அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டுதான் நாம் அந்த நிம்மதியை பெற முடியும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். குர்ஆனை அதிகமான முறையில் படிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த குர்ஆனை படிப்பதின் மூலம், அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் மூலம், இஸ்லாத்தை நடைமுறையில் கொண்டு வருவதின் மூலம் நாம் நிம்மதியான வாழ்க்கை நம்மால் பெற முடியும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த நிம்மதியான வாழ்க்கை பெற்றுக்கொள்வதற்கான இருக்கக்கூடிய அனைத்து பாதைகளையும் தேர்ந்தெடுத்து அந்த பாதைகளை நடைமுறையில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியம் தந்தருள்வானாக. அல்லாஹ் சோதிக்கக்கூடிய அந்த நிலைமையில் ஈமானில் உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியம் தந்தருள்வானாக. குறிப்பாக குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்திலே நம்மில் ஒவ்வொருவரும் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதின் பக்கம் சற்று கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாற்றிக்கொள்வானாக. குறிப்பாக ஐவேளை தொழுகையை ஜமாத்தோடு ஆண்கள் பெண்கள் அதனுடைய நேரத்தில் தொழுவதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ பாரக فيكم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.